ஊறுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்கிறது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் மாமனே சிலு சிலு சிலுவென காட்டு பக்க வர வர ஊறுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்கிறது பருவத்து பாட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய எதுக்கு அதே எங்க வரையா பாருங்க வாஷிங் மிஷினுக்கு துணி போடுறதுக்கு இந்த காரணம் என்ன நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு எவர் வந்திருக்காரு புளிச்சோளத்து மாயாண்டி மையம் அசோக் என்ன- அவர் வராம நாரத மகரிஷி வந்திருக்காரு எங்க இருக்கிறார் அழைத்து வாருங்க சுவாமியை பார்த்து ஆசீர்வாதம் அவரே வாங்குங்க. பொம்பளை வாடகை எடுத்து வந்துருவாரு அந்த அளவுக்கு நாருது சாமி என்னையா நீ மலையை புலந்துட்டு வர்ற மாதிரி வாங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விழலாமா இந்த பொம்பளையே மண்டல் அடிபட்டு நான் மறந்தாச்சா காத்தோடு காத்தோடு பறந்த நேரமா யார் அங்க போதும் நாங்க ரேட்டே பேசலாம் அந்த ஆள்கிட்ட ரேட்டு பேசல என்ன சொல்லீங்க அச்சமண்ட நான் இது வரைக்கும் 350 ரூபாய்க்கு செஞ்சிருக்கு அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க மலரும் கொட்டிய அழகு சிறப்பான ஆட வேணா பெரிய சூப்பர் சிங்கல்ல போய் அடிமேல் அடி அடிச்சாம் ஒன்னே அம்மிகோ நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கித்தானே அற்புதமே தாளம்பூ வாங்கி தரது அப்புறம் இருக்கட்டும் இப்ப 350 ரூபா கொடுங்க முதல்ல கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கட்டா விட்டுடுவான் உன்னை நான் கண்ணால பார்த்தலேது கட்டிடுவான் உன்னை நான் கண்ணால பார்த்தலேது கட்டிடுவான் உன் மேல அன்பு இருக்கு உள்ளத்தில் நினைப்பு இருக்கு தங்கமே தங்கமே சிவசமாதி அடைச்சிட்டியா ஒரு ஆள் போ வளர்க்கே அடுத்தபடியாக தங்கச்சி அம்மா எனக்கு அங்கே நிற்கிற லேட்டாக வந்த பள்ளிக்கூட மாணவி நின்றது மாதிரி அம்மா பார்த்தா அதான் வெளியில பாய் தூரம் வந்துட்டீங்க பொண்ணே பொம்பளைன்னு நினைக்கிறேன் வள்ளியான்னு நினைக்கிறேன் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் வேரை தினம் பாடும் கோயில் அல்லவா எள் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் யார் பாடும் பாடல் என்று கேட்கிறாய். உங்கள் கோயில் சிலையாக பிறந்தாளம்மா மலரோடு மலராய் மலர்ந்தாளம்மா உங்கள் கோயில் சிலையாக பிறந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவெள்ளும் தேரேறி பறந்தாளம்மா கனவெள்ளும் தேரேறி பறந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா
அடிச்சிருச்சு கை அப்படியே. அண்ணே அழைத்து சிகப்பு காரணம் கலர் என்ன? trouser தானே? அழைத்து சிகப்பு காரணம் கலர் என்ன? trouser. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரதர் என்ன பண்ணீங்க? லேஜா ஊருவா ஓட்டு நக்கு நக்குன்னு பேசினே பயங்கரமா பேசுறாருதா. இல்லங்கண்ணே நீங்க நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. சரி. ஆஹா அண்ணா ஏதோ ஒரு பண்ணிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உண்மையிலே மெண்டல் ஆகிட்டு இருந்தாலும் புலம்புறாப்புல வர சாமி. ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, ஒரு சூடம் மேத்து கொசுவத்திய பொருதி வை. எதுல சொல்லவே இல்ல எதுல சொல்லவே இல்ல ஏங்க ஏங்க எதுல சொல்லல வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி கொடுத்தோமா 2 தண்ணி மோந்து கொடுத்தோம் குடிச்சாரா? குடத்துல இருக்கிற தண்ணியும் மினரல் வாட்டர் கொடுத்தோம் வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. ஒரே ஒரு வடை தான் இருக்கா? வரவேண்டும் சாமி வரவேண்டும், நாரதர் மகரிஷி வரவேண்டும். வரவேண்டும் கோடி வரவேண்டும், நாரதர் மகரிஷி வரவேண்டும். மனவீடும் கொண்டு மனவீடும் காணும், திருந்தாளை காண வாராயோ வாராயோ கோடி வாராயோ, மனப்பந்த மகரிஷி வரவேண்டும். கொடுக்க மாட்டேன் மாவின் மகிழ்ந்தல் வருகே, கலைவாணி புதல்வன் வருகே. மாவின் மகிழ்ந்தல் வருகே, கலைவாணி புதல்வன் வருகே. வருகை என்னை மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வருகை என்னை மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வரவேண்டும் கோடி வாராயோ, மனப்பந்த மகரிஷி வரவேண்டும். அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவரை சுவாமி வருக. அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவரை சுவாமி வருக. தேவர்கள் மூன்று மாமுனி வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். தேவர்கள் மூன்று மாமுனி வள்ளிக்கு நல்லாசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். கலைவாணி புத்திரனே வருக வருக. புத்திரரே வருக புத்திரரே புத்திரரே இல்ல பிரம்மாவின் மைந்தரே வருக வருக. வருக வருக ராவணனின் தாத்தா அவர்கள் என்று வரவேற்று வருக. எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்லா ஆசை பெற வேண்டும் சாமி வாருக என்று வரவேற்கிறோம். ஹாய் எப்படிங்க அங்க போகணும், தூக்கி வீசிட்டு அந்த பக்கம் போயிடணும், இங்க வரக்கூடாது. தூக்கிடுவீங்களா தாய்க்குலமே வாழ்க வாழ்க. நீங்க 2 பேரும் அப்புறமா விளையாடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா 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 வாழ்க வளர்க. ஏ, போயிட்டு வரவா? வாழ்க வளர்க. தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க. எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். மாயவரம் நோ 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 நாலு உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறது. சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. அதற்கான ஏற்பாடு வெகு சீக்கிரமாக நடக்கும். நடக்குங்கிறீங்க? வாங்க. உன்னை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா? வேற ஏதாவது கேட்டுப்பியா என்னன்னு தெரியல. இல்ல கேளு. சாமி. உனக்கு என்ன வரம்? நானும் மதுரை, திருப்போணம், திருப்பாத்தி, மேலூர், இவ்வளவு கேட்கறேன்னா இதுல ஏதோ சிக்கல் வச்சிருப்பேன். கேளு. கருங்காலக்குடி வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன். ஆ. கிடைக்கவே இல்லை சாமி. ஆனா எல்லா இடத்துலயும் கிடைக்காதது என்னிடம் கிடைக்கும் உனக்காக.
உங்ககிட்ட கிடைக்க முடியல நம்பிக்கையில கேக்குறேன். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா அது கிடைக்கும். கிடைக்குமா? ஆ. என்ன வேணும் உங்களுக்கு? இருக்காது, உங்ககிட்ட எப்படி இருக்கும்? ஏய் கிடைக்குமியா? கிடைக்குமா? நான் தர்றேன். என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. அப்படிதான் நினைச்சேன். ஆனா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. ஆ. நாரதர் சாமிகிட்ட கேட்டா அனைத்தும் தருவேன். என்ன வர வேணாலும் கேளுங்க, அந்த வரம் உங்களுக்கு தர்றேன். உண்மையா கிடைக்கும் நம்புறேன். இப்ப ஏன்னா இருக்காது, ஏதோ உங்ககிட்ட வேணாம். இப்படியெல்லாம் சொல்ல எதுல உள்ள கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் கேளுங்க, நல்ல வரம் தானே கொடுக்க போறேன். ஆமா. கேளுங்க. கணேஷ் பையில இருக்குமா? அவர்கிட்ட இருக்கு.